ராசத்தி அம்மாவை பார்க்கணும். அப்படியாண்ணே? ராசாத்தி, மா ராசாத்தி வரேண்ணே. ஆமா. வாங்க வாங்க. நீங்க சேர்மன் ஆயிட்டீங்க, மரியாதை பண்ணிட்டு போலான்னு வந்தோம்மா. ரொம்ப சந்தோஷம். நீங்க இன்னும் மேல மேல போய் நிறைய பதவிகளை அடையணுமா. தம்பி பழத்தை கொடு. இந்தாங்கம்மா. மன்னிக்கணும், இதெல்லாம் வேண்டாங்க. ஏமா வேணான்னு சொல்றீங்க? பதவிக்கு வர்றவங்களுக்கு வழக்கமா கொடுக்கறதாமா, வாங்கிங்கம்மா. இல்லங்க, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். நீங்க என்ன அன்போடு பார்க்க வந்ததே போதும். இந்த மாதிரி பரிசு பொருள் எல்லாம் எனக்கு வேண்டாம். லஞ்சமெல்லாம் இல்லம்மா, நீங்க சொன்னீங்களே அதே அன்போட கொடுக்கறதாமா, வாங்கிக்கங்கம்மா. ப்ளீஸ் என்ன வற்புறுத்தாதீங்க. நான் எதையும் வாங்கறதா இல்ல. சரிங்கம்மா, உங்க இஷ்டம்மா. சரிங்கம்மா, நாங்க வரோம். வாங்க. நன்றி, வாங்கண்ணே. வரோம். இந்த ஆள் இதுக்கு இங்க வரான். வணக்கம்மா. வணக்கம். எப்படியோ பல தடைகளை தாண்டி சேர்மன் ஆகி ஜெயிச்சிட்டீங்க. முதல்ல அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. மாப்பிள்ள, இவெல்லாம் வாழ்த்து சொல்லன்னு இப்ப யார் கேட்டா? வந்துட்டான், கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம. விடுறா, இவனை பத்தி நமக்கு தெரியாதா? அம்மா, நீங்க எந்த பரிசு பொருளையும் வாங்க மாட்டீங்கன்னு தான் முதல்ல என்னுடைய வாழ்த்தை தெரிவிக்கலான்னு வந்திருக்கம்மா. நீங்க இங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க வாழ்த்தே எனக்கு போதும். அம்மா, நீங்க சேர்மன் பதவிக்கு புதுசு. நான் ஏற்கனவே இந்த பதவியில இருந்த அனுபவம் எனக்கு இருக்கு. இதுல சில நெளிவு சுழிவுகள் இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் இது விஷயமா உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா எப்ப வேணாலும் நான் உங்களுக்கு உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கேன். என்னம்மா சிரிக்கிறீங்க? இல்ல, உங்க நெளிவு சுழிவுல மக்களுக்கு தெரிஞ்சுதானே அவங்க உங்களை விட்டுட்டு என்ன தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதுக்கப்புறமும் உங்க அட்வைஸ கேட்டு அதே தப்ப நானும் செஞ்சா அப்புறம் உங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அத நினைச்சுதான் சிரிப்பு வந்துருச்சு. அப்ப நான் கிளம்புறேம்மா. சரி. வணக்கம்மா. வணக்கம். நாங்க நகராட்சி ஆபீஸ்ல இருந்து வரோம். சொல்லுங்க, என்ன விஷயம்? எங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து தகவல் வந்தது மேடம். உங்க பதவியேற்பு விழாவுக்கு கலெக்டர் வர்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வரும் 7ஆம் தேதி அவரே வந்து உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்யறதா சொல்லியிருக்காரு. அதை சொல்லிட்டு போலாம் தான் மேடம் வந்தோம். கலெக்டர் சொன்ன தேதியிலேயே ஃபங்க்ஷனை வச்சுக்கலாம். சரிங்க மேடம், நாங்க இப்ப கிளம்புறோம். சரிங்க. ரசதி, கைய கொடு. கலக்கிட்ட. கலெக்டரே உனக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க போறாரு. அது எவ்வளவு பெரிய விஷயம். சாதிச்சிட்ட. என் வெற்றி சாதனை இது எல்லாத்துக்கும் பின்னாடி நீங்க தான் மாமா இருக்கீங்க. ஆனா இந்த மாலை மரியாதை பாராட்ட மட்டும் நான் வாங்கிக்கிறேன். இது உங்களுக்கு வருத்தமா இல்லையா? எனக்கு எதுக்கு வருத்தம்? உண்மையிலே இதுக்கு நம்ம சந்தோஷப்படணும். அது மட்டும் இல்ல, நீ ஜெயிச்சாலும் நான் ஜெயிச்சாலும் ஒண்ணுதான். நம்ம 2 பேரும் பிரிச்சு பாக்குறியா என்ன? அப்படிலாம் இல்ல மாமா.
நீங்க இப்படி பேசுறத கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிஸ்டர், இனிய மதுரை ஒரு புருஷன் கிடைக்க உண்மையிலே நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆம்பளன்ற ஈகோ கொஞ்சம் கூட இல்லாம இருக்காரு. பிரபு சார், என்ன அப்படி சொல்லிட்டீங்க? ஏன் எங்க ராசாத்தி மட்டும் என்ன இனியனுக்காக எவ்வளவு விஷயங்களை விட்டு கொடுத்துருக்கா, இவனும் கொடுத்து வச்சவன் தானே. ராசாத்தி, அந்த சேர்மனுக்கு நல்லா சூடு கொடுத்தம்மா. நீ போட்ட போடல அந்த சேர்மனுக்கு முகமெல்லாம் வெளுத்து போச்சு. ஆமாங்க, ஆனா அவனுக்கு இதெல்லாம் பத்தாது. நீங்க வேணா பாருங்க, நம்ம ராசாத்தி அடிக்கிற அடியில அவன் இன்னும் என்னெல்லாம் பாடுபட போறான்னு. சூப்பர்க்கா, இனிதா இருக்கு அந்த சேர்மனுக்கு. அவனுக்கு மட்டும் இல்ல, அவன் கூட சேர்ந்தவங்களுக்கும் இருக்கு. சிஸ்டர், நீங்களும் என்ன மாதிரியே நேர்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. கீப் இட் அப். அத்தை, உங்களுக்கு கலெக்டரே வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறதால ஒரே நாள்ல நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா பாப்புலர் ஆக போறீங்க. லோக்கல் சேனல்ல இருந்து பெரிய நியூஸ் சேனல் வரைக்கும் உங்களை காட்ட போறாங்க பாருங்க. ஏண்டி கண்மணி, என்ன ஆச்சு? ஏன் இப்படி குட்டி போட்டு பூனை மாதிரி அங்கேயும் இங்கேயும் உலத்திக்கிட்டு இருக்க? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன கிண்டல் பண்றியா? ஏன் வீட்ல நடக்கிற விஷயம்லாம் உனக்கு தெரியாதா? அந்த ராசாத்தியால நொடிக்கு நொடி டென்ஷனும் பிபியும் தான் ஏறிட்டே இருக்கு. நீ என்னடான்னா பூனை யானைன்னு பழமொழிய சொல்லிட்டு இருக்க. ஏண்டி அம்மா பாவண்டி. அப்போ டென்ஷன் ஏத்தாம அமைதியா இருக்கு. முன்னெல்லாம் நாம அவளுக்கு டென்ஷன் கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப என்னடான்னா அவ நம்மளுக்கு டென்ஷன் மேல டென்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஆமா, புதுசா ஏதாவது குடைச்சல் கொடுத்துருக்காளா? ஆமா, அவளுக்கு வேற என்ன வேலை? அந்த ராசாத்தி வர 7ஆம் தேதி சேர்மேனா பதவி ஏத்துக்க போறாளாம். இத நினைச்சாலே உடம்பெல்லாம் ஆசிட் பட்டா மாதிரி எரியுது. எரிஞ்சாலும் சொரிஞ்சாலும் நடக்கிறத மாத்த முடியுமா சொல்லு? அதுக்கு இல்லடி, அந்த ராசாத்தி சேர்மனா வரக்கூடாதுன்னு நாமளும் என்னென்னமோ முயற்சி எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு. ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. அவ ஜெயிச்சு ஸ்ட்ராங்கா சேர்மன் பதவியில வந்து உக்காந்துட்டா. என்ன பண்ண சொல்ற? யார்கிட்ட எந்த பதவி போறதுன்னு ஒரு விவஸ்தையே இல்லாம போயிடுச்சுமா. அந்த ராசாத்தி பெருசா படிக்காத ஒரு தற்கூரி. அவெல்லாம் சேர்மன் ஆனதை என்னால ஏத்துக்கவே முடியலமா. என் படிப்பு புத்திசாலித்தனம் எல்லாம் அவ முன்னாடி தோத்து போயிடுச்சேமா. தோத்து போயிடுச்சு. கண்மணி, எதுக்காக நீ இவ்வளவு ஆவேசப்படுற? அந்த சேர்மன் பதவியோட எல்லாம் முடிஞ்சு போச்சா என்ன? அவளை பழி வாங்கறதுக்கு நிறைய சந்தர்ப்பம் வரும்டி. கொஞ்சம் பொறுமையா இரு. இல்லம்மா, மரகதத்தை சேர்மேனா இருந்தா அவங்கள டம்மி ஆக்கிட்டு நாம அந்த பதவி அதிகாரத்தெல்லாம் அனுபவிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த கனவெல்லாம் ஒரு நொடியில தவிடுபடி ஆக்கிட்டா. அவ்வளோ இந்த மரகதத்தை வச்சு ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா இந்த லூசம் கோச்சுக்கிட்டு எதுவும் பேசாம ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிச்சு. இத ஜெயிக்க வைக்க நாம பண்ண பிரம்ம பிராயத்தங்கள் எல்லாம் வீணா போயிடுச்சு. இதெல்லாம் நினைச்சாதான் எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. விடு கண்மணி, சேர்மன் விஷயத்துல நாம தோத்துட்டாலும் இன்னொரு விஷயத்துல நாம ஜெயிச்சிருக்கோம். என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, அந்த ராசாத்தி இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வரக்கூடாதுன்னு நினைச்சல்ல? உன் அத்தை இருக்கிற கோவத்துக்கு அவ எப்பவுமே இந்த வீட்டுக்குள்ள மருமகளா காலடி எடுத்து வைக்க முடியாதுல்ல? அது அப்ப சொன்னம்மா. ஆனா இப்ப அந்த ராசாத்தி சேர்மன் ஆயிட்டா. அவளுக்கு வாழ்த்து என்ன, பொக்கே என்ன?
அவளுக்கு இனிமே அந்தஸ்து மரியாதை எல்லாம் கூடிடும். கலெக்டர் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க போறாராம். அது நியூஸ் பேப்பர் டிவில எல்லாம் வரும். கவர்மெண்ட் கார்ல ராணி மாதிரி போவா வருவா. இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு என்னால சும்மாவே இருக்க முடியாதுமா. கண்மணி, நான் கூட இது ஏதோ சாதாரண பதவின்னு நினைச்சேன். நீ சொன்னதுக்கு அப்புறம் தாண்டி இது இவ்ளோ பெரிய பதவின்னு தெரியுது. கண்மணி, ராசாத்திய சும்மா விடக்கூடாதுடி. நானும் அந்த முடிவுக்கு தாம்மா வந்திருக்கேன். அந்த ராசாத்தி சேர்மன் பதவியில உட்கார்ந்து அதை அனுபவிக்க முடியாதபடி பண்ண போறேன். என்ன பாக்குற? அதான் ஜெயிச்சு சேர்மன் ஆயிட்டாலே, இனி என்ன பண்ண முடியும்னு பாக்குறியா? அவளை இந்த பதவியை அனுபவிக்க முடியாத மாதிரி பண்ணிட்டா புரியல. அவளே அந்த பதவிய ராஜினாமா பண்ண வச்சுட்டா அவ பதவியையே ஏத்துக்கல, அதுக்குள்ள எப்படி ராஜினாமா பண்ண வைக்க முடியும்? புரியலையே. இந்த கண்மணி நினைச்சா முடியுமா? நான் முடிச்சு காட்டுவேம்மா. நீ பொறுத்திருந்து பாரு. தேங்க்ஸ் அண்ணி. தேங்க்யூ. பாத்து, சூடா இருக்கு. அண்ணி டீ சூப்பர் அண்ணி. டீ சூப்பர் சூப்பர்னு டீ கடை பாய்லர் மாதிரியே பெருத்துட்டியே அழகு. உள்ள போதும், கண்ணு வைக்காதயா. சிஸ்டர், எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது. ஆமா, நீங்க சேர்மனா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் போட போற ஃபர்ஸ்ட் கையெழுத்து பவர்ஃபுல்லா இருக்கணும். ஏதாவது ஐடியா இருக்கா? கண்டிப்பா அண்ணே. நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லுவாங்க. எல்லா தொழிலுக்கும் ஆதாரம் தண்ணி தான். அந்த தண்ணியை சேமிக்க முடியாதபடி ஆறு, ஏரி, குளம் எல்லாமே தூர் மண்டி கிடக்கு. அந்த தூரெல்லாம் வாரி ஆழப்படுத்திட்டா மழை காலத்துல கிடைக்கிற எல்லா தண்ணியுமே வீணா போகாம சேமிக்க முடியும். இதனால நிலத்தடி நீர் அதிகமாகும், விவசாயம் பெருகும், குடி தண்ணிக்கும் பஞ்சம் வராது, காடு கரை எல்லாம் செழிப்பா இருக்கும், உணவு பஞ்சமும் வராது. அதனால நான் போட போற முத கையெழுத்து தண்ணிக்காக தான் இருக்கும். அது மட்டும் இல்லைன்னு தாய படிச்சாலும் தண்ணிய படிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தண்ணிய சேமிச்சு சுத்தப்படுத்தி அதை யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம ராசாத்தி, இந்த மாதிரி ஐடியாலாம் உனக்கு மட்டும்தான் வரும், சான்ஸே இல்ல. தம்பி, ராசாத்தி சும்மாவே எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினைப்பான். இப்ப சேர்மன் பதவி வேற வந்துருச்சு, சும்மா விடுவாளா? சரியா சொன்ன பொண்ணு. இவ குணம் அப்படியே அவங்க அப்பா மாதிரியே. அப்ப நீங்க எப்படிமா? ஏடா குணமா பேசாத, அப்புறம் அவ்வளவுதான். இந்த ஓ சிஸ்டர், இப்ப நம்ம நாட்டுக்கு என்ன தேவையோ அதை பண்றீங்க, அது போதும். ஆமா சிஸ்டர், சூப்பரா சொன்னீங்க. இப்ப நம்ம நாட்டுக்கு முக்கிய தேவையே தண்ணி தான். அந்த தண்ணிக்கு தான் ஏன் ஓட்டும். குலபுதம், நீ எந்த தண்ணிய மனசுல வச்சு சொன்னேன்னு நல்லா புரியுது. அதனால வாயை மூடிட்டு கம்முன்னு இரு. மாப்பிள, என்ன மாப்பிள, எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்துற? ஐ அம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் நிஜமாவே சிஸ்டர் சொன்ன தண்ணியே தான் சொன்னேன். அண்ணே, நான் உங்களை தப்பாவே நினைக்கல, நீங்க கவலைப்படாதீங்க. மாப்பிள, சேர்மனே சொல்லிட்டாங்க, நீ நம்பறனா பரவாயில்ல. சூடான காஃபியை மூஞ்சில ஊத்திரும், பரவாயில்லையா? சரி ராசாத்தி, நம்ம ஊரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக நீ என்னெல்லாம் திட்டம் வச்சிருக்க சொல்லு கேப்போம். மனசுல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு மாமா. ஆனா அதுக்கு முன்னாடி சேர்மனா இல்லாம சாதாரண மனுஷியா ஒரு விஷயம் செய்யணும்னு ஆசைப்படுறேன்.
சேர்மனா இல்லாம ஒரு விஷயம் செய்ய ஆசைப்படுறியா? அப்படி என்ன விஷயம் ராசாத்தி? அண்ணே, இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான விஷயம் பசிதான். அது மட்டும் இல்ல, தனி ஒருவனுக்கு உணவு இல்லைன்னா இந்த உலகத்தையே அழிச்சிடுவோம்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. ஏமா தங்கச்சி, இப்ப நீ என்னமா சொன்ன? அண்ணே பதறாதீங்க அண்ணே, நான் சொல்ல வந்த விஷயமே வேற. அந்த பசினால நம்மள சுத்தி இருக்கிற ஏழை பழைங்க, வயசானவங்க, இல்ல உடம்புக்கு முடியாதவங்க யாரும் வாழக்கூடாது. அவங்க எல்லாருக்கும் பிரச்சனை இல்லாம உணவு கிடைக்கணும். அதான் நம்ம ஆல்ரெடி அட்சய பாத்திரம்னு சொல்லி ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம்ல. ஆமா மாமா, அதையே இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி அணையா விளக்குங்கிற பேர்ல பசியில வாழ்ற எல்லாருக்கும் உணவு கிடைக்கிற மாதிரி பண்ணணும். அவங்க எப்போ எந்த நேரம் வந்தாலும் தடை இல்லாம உணவு கிடைக்கணும். அதுதான் என் லட்சியம். ராசாத்தி சூப்பர்மா. அக்ஷய பாத்திரம், அணையா விளக்கு, வேற லெவல். ராசாத்தி, நீ சொல்றத பார்த்தா இந்த திட்டத்துக்கு நிறைய பணம் தேவைப்படும் போல இருக்கேம்மா. அவ்வளவு பணத்துக்கு நீ என்ன பண்ணுவ? இத நான் மட்டும் செய்ய முடியாதுமா. இதுக்கு உதவி செய்யற பணக்காரங்களோட தயவும் தேவை. அவங்கள மாதிரி ஆளுங்களை மீட் பண்ணி டொனேஷன் வாங்கி தான் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும். ஆமா ராசாத்தி, உன் கூட தான் நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுற? விடு, ஜமாயிச்சிரலாம். ஆமா ரசத்தி, கலைக்கிறலாம் விடு. ராசாத்தி, நீ என் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. சிஸ்டர், உண்டி கொடுத்தோ உயிர் கொடுத்தோன்னு சின்ன வயசுல படிச்சிருக்கேன். நீங்க அந்த புனிதமான வேலையை செய்ய போறீங்க. அதுக்கு முதல்ல புள்ளியா சொல்லிய நானே போட்டு நானே ஆரம்பிச்சு வைக்கிறேன். இது புறா. இலக்கியா, அப்படிலாம் சிரிக்க கூடாது. அது இல்ல அத்தை, சித்தப்பா பல்கா ஒரு அமௌண்ட் கொடுப்பாருன்னு பார்த்தா வெறும் ஒரே ரூபாய் எடுத்து கொடுக்கறாரு. இது சின்ன புள்ள கூட வாங்காது. இலக்கியா, கிண்டல் கேலி பண்றதுல ஒரு விவஸ்தை இல்ல. அண்ணன் எவ்வளவு தந்தாலும் சந்தோஷம்தான். இங்க குடுக்கறவங்களோட மனசுதான் முக்கியம், பணம் இல்ல. சிஸ்டர், சின்ன பொண்ணு விளையாட்ட சிரிச்சிட்டாங்க, அதை போய் சீரியஸா எடுத்துக்கிறீங்க. டேய், சூட்கேஸ்ல இருந்து செக்கும் பென் எடுத்துட்டு வா போ. சரி மாப்ள. கொடு. இதை வாங்கிக்கோமா. உன்னோட உன்னதமான முயற்சிக்கு இந்த அண்ணனோட ஸ்மால் கிஃப்ட். அண்ணா, சின்ன கிஃப்ட்னு சொல்லி 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கீங்க. உங்க பேருக்கு ஏத்த மாதிரி தாராளமா டொனேஷன் கொடுத்திருக்கீங்க. இந்த பணத்தால பசியாடுற எல்லாரும் உங்களை வாழ்த்திக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. என்னடா சத்தி தேங்க்ஸ் தான் சொல்ற? இப்ப பாரு, இந்த விஷயமா என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் என்கிட்ட தயங்காம கேளு. நானும் ரோடி பேபியும் இதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எப்போதுமே தயாரா இருக்கும். அண்ணா, நீங்க இதை சொல்லவே வேண்டாம். தேவைப்படுறப்பெல்லாம் நான் உங்ககிட்ட தான் வருவேன். அடிச்சோம்.
எதுக்கு 30 ரவுண்ட் அடிச்ச எஃபெக்ட் தெரியுது? தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டிங்க, இந்த சூரியன் வலிக்கு சேத்துல விழுந்தது பானே. நீ பாட்டு போடா. என் கண்ண கட்டி காதுல விட்டது மானே மானே மானே. சாராயத்தை ஊத்து அதனால தான் சாத்து, சாராயத்தை ஊத்து அதனால தான் சாத்து. சாரி சாரி, உன் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டனா? இனிமே பாடல. என்ன நம்ம நிலைமை இப்படி ஆயிருச்சு? ராசாத்தி ஜெயிச்ச சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு எவனாவது கம்பெனி கொடுப்பான்னு பார்த்தா எல்லா பையனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே செட்டில் ஆயிட்டானுங்க. நாம கடைசி வரைக்கும் ஒரு முரட்டு சிங்களாவே இருந்துட்டோம். இதே போதையில அழகு வீட்டுக்கோ இல்ல ராசாத்தி வீட்டுக்கோ நாம போகவே முடியாது. நாம தண்ணி அடிச்சது மட்டும் நம்ம மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சது நம்மள கொன்னே போட்டுருவான். இப்ப நம்ம இந்த திணையிலையாவது பேசாம ஒதுங்கிடுவோம். என்ன கண்ணு கெட்டின தூரத்துல ஒரு திண்ணைய கூட காணோம். எல்லாரும் திண்ணைய வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சாங்களோ? இந்த திண்ணை நமக்கு ரொம்ப வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த திண்ணையிலேயே ஒரு முரட்டு தூக்கத்தை போட்டுருவா. யார் தள்ளுறது? மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து தூங்குறது வடிவேல் அண்ணன் சொன்ன மாதிரி சுகமாத்தா இருக்கு. அதை விட இந்த கிராமத்து காத்து வீசுறது அம்மா தாலாட்டு பாடுற மாதிரியே இருக்கு. குள்ள பூதம் இன்னும் ஏண்டா முழிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு. தம்பி தம்பி எந்திரிப்பா. பரவாயில்லையே, தென்றல் காத்து தட்டியெல்லாம் குடுக்குது. எந்திரி எந்திரி தம்பி, உன்னதான்பா. எந்திரி எந்திரிப்பா. அட எந்திரி. கொடுமடா. எதுக்கு என்ன எழுப்புனீங்க? இங்க எல்லாம் தூங்க கூடாது தம்பி. ஏன் தூங்க கூடாது? ஒரு சுதந்திர நாட்டுல ஒரு இந்திய சிட்டிசன் ஒரு இந்திய திணையில தூங்க கூடாதா? தம்பி ரொம்ப பேசாத. வீட்டுல வயசு பொண்ணு இருக்கு, இங்கெல்லாம் தூங்க கூடாது. ஐயோ சாரிங்க. கிராமத்து கல்ச்சரா? வெரி குட் வெரி குட். ஒரு வயசு பொண்ணு இருக்கிற வீட்டுல ஒரு வயசு பையன் தூங்குனா ஊரு தப்பா பேசும்ல? ஆமாப்பா. ஆமா ஆமா பேசும் பேசும். சரிங்க, நான் வேற திண்ணை பாத்துக்கிறேன். வரட்டா? சரி வரேங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குங்க. இந்த திண்ணை அந்த திண்ணையை விட பெட்டரா இருக்கே. பேசாம இந்த கட்டைக்கு அங்க ஓய்வு கொடுத்துட வேண்டியதுதான். நான் வந்துட்டேன் திண்ணை. நல்லா இருக்கு. போன வீட்டுல இருந்த மாதிரி இந்த வீட்லயும் ஒரு வயசு பொண்ணு இருந்துட்டா எதுக்கு வம்பு? அவங்க கிட்டயே அட்வான்ஸா கேட்டுக்கிறது நல்லது. வந்துட்டாரு. கருப்பா பயங்கரமா இருக்காரு. யோ யாரியா நீ இந்த நேரத்துல கதவு தட்டுற? சாரிங்க பெரியவரே, எனக்கு ஒரு சின்ன டவுட். அதை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு தான் கதவை டிக்கி டிக்கி தட்டினேன். யோ என்ன கேக்குற? என்ன வேணும்? இல்ல, உங்க வீட்டுல ஏதாவது வயசு பொண்ணு இருக்கா? எதுக்கு கேக்குற? கொஞ்சம் படுக்கதா? என்ன தைரியம் என்கிட்ட வயசு பொண்ணு இருக்கான்னு கேக்குற? அடிக்காதயா, நான் இனியா தப்பா கேட்டேன். இதே தெருவுல ஒரு வீட்டு திணையில படுக்க போனேன். அங்க ஒருத்தர் இங்க வயசு பொண்ணு இருக்கு, வயசு பையெல்லாம் படுக்க கூடாதுன்னு
என்ன சண்முகம், என்ன பிரச்சனைங்க? ஐயா தெய்வ மாதிரி வந்தீங்க ஐயா. இந்த மீசையெல்லாம் பார்த்தா பல பஞ்சாயத்தை தீர்த்து வச்சிருப்பீங்க போல இருக்கு. இப்ப எனக்கு நீங்க தான் ஒரு நியாயத்தை சொல்லணும். என்னப்பா நியாயம் சொல்லு. ஐயா, இந்த தெருவுல ஒரு வீட்டு திண்ணையில படுக்க போனேன். அந்த வீட்டுல இருந்த ஒருத்தரு இங்க வயசு பொண்ணு இருக்கு, வயசு பையெல்லாம் படுக்க கூடாதுன்னு சொன்னாரு. அதனால இவர் வீட்டு திண்ணையில படுக்க வந்தேன். சரி, எதுக்கும் முன்னெச்சரிக்கையா இருக்கட்டுமேனு உங்க வீட்டுல வயசு பொண்ணு இருக்கா, நான் படுக்கணும்னு கேட்டேன். இதுல என்னையா தப்பு இருக்கு? பாக்குறதுக்கு நாட்டாம மாதிரி இருக்கியே, நல்ல தீர்ப்பு சொல்லுவேன்னு பார்த்தா இப்படி படார்னு கண்ணத்துல கை வச்சியா? ஒரு அப்பாவிய போட்டு அடிக்கிறியே, உனக்கு நியாயமா இருக்கா? மரியாதையா வாய மூடு, இல்ல அடிச்சது மட்டும் இல்லாம அருவாள் எடுத்து ஒரே போட போட்டுருவேன். ஏய், இதுக்கப்புறம் உன்னை இந்த ஏரியாவிலேயே நான் பார்க்க கூடாது, போடா. நம்ம குடிச்சிருந்தாலும் தெளிவாதான கேள்வி கேக்குறோம். ஒருவேளை இவனுங்க குடிச்சிருக்கானுங்களோ? ஒண்ணுமே புரியலையே. இவனுங்க அடிச்ச அடியில நமக்கு எல்லா போதையும் இறங்கிருச்சு. இனிமே சரக்குக்கு நான் எங்க போவேன்? நம்மள இப்படி அலைய விட்டானுங்களே. இப்படி கேக்கே பாத்துட்டு இருந்தா எப்படிமா? வெட்டு. இந்த வயசுல கேக்கு வெட்ட கொஞ்சம் கூச்சமா இருக்குடி. ஷோ, என்கிட்டயே சீனை போடுறியா? மரியாதையா கேக்க கட் பண்ணு, இல்லன்னா நான் உன்னை கட் பண்ணிடுவேன். சரி சரி விடு. ஆமா, இது உனக்கு எத்தனாவது பிறந்த நாள்மா? இது வரைக்கும் நான் உன்கிட்ட கேட்டதே இல்ல. இப்பவும் கேட்காமலே இருந்திருக்கலாம்லடி. பிறந்த நாள் அதுமா அம்மா மனசு நோகுற மாதிரி கேள்வி கேட்காத கண்மணி. ரொம்ப தாமா உனக்கு. என்ன ஹெளம திரும்புதோ? கேக்க கட் பண்ணு. என்னம்மா? இல்ல கண்மணி, நீ இல்லாம எப்படி? நீ வா, சேர்ந்தே கேக்க கட் பண்ணலாம். வா வா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to mummy. Happy birthday to you. மா, அல்ப மாதிரி நீயும் கை தட்டாதம்மா. இல்லடி, நீ மட்டும் தட்டுறது ஒரு மாதிரியா இருந்துச்சு, அதான் நானும் சேர்ந்து தட்டுனேன். வேணாண்டி, சாப்பிடுமா. ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்குது. வேணாம் கண்மணி. என்ன கேக்க கட் பண்ணிட்ட, அப்புறம் என்ன? பரவாயில்ல சாப்பிடு. வேணாம் கண்மணி, எனக்கு வெக்கமா இருக்குடி. ஐயோ சாப்பிடு. வேணாம் கண்மணி, எனக்கு வெக்கமா இருக்கு. சாப்பிடு. வேணாம் கேளுமா, சாப்பிடு. வெக்கமா இருக்கு. வேணாம் கண்மணி. இது வரைக்கும் கண்டதெல்லாம் கனவா? பிறந்த நாள் அதுமா கீழே விழுந்துட்டோமே. ஆரம்பமே அமக்களமா இருக்கு. என்ன ஆக போகுதோ? அப்பா, ஐயோ, இன்னும் என்ன ஆக போதோ? என்னாச்சுமா? ஏன் திடீர்னு கத்துன? அதுவா, கட்டில இருந்து விழுந்துட்டேன் கண்மணி. கால நல்லா அடி. அப்பா. என்னம்மா இந்த வயசுல எல்லாம் கட்டில இருந்து விழுந்துட்டேன்னு சொல்ற? குழந்தையா நீ? ஐயோ ஐயோ, ஏன் கண்மணி, நானே கால்ல அடிபட்டிருக்குன்னு சொல்றேன், நீ அத பத்தி கவலைப்படாம என்ன பிடிச்சு திட்டிக்கிட்டு இருக்க? அதுவும் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள்டி, என்ன திட்டாத கண்மணி. முக்கியமான நாளா? என்ன முக்கியமான நாளு? ஏய், இன்னைக்கு என்ன தேதிடி? இன்னைக்கு 26. இப்ப புரியுதா? முக்கியமான நாளுன்னு புரியுதா? மா,
எனக்கு புரியல, நீயே சொல்லி தொலை. சர்வதேச லெவல்ல கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான நாள். என்ன? சர்வதேச லெவல்ல ஒரு முக்கியமான நாளா? என்ன மகளிர் தினமா? மகளிர் தினம்னு சொல்லலாம், இருந்தாலும் வேற. அப்போ என்ன அன்னையர் தினமா? இல்லையே, அதுவும் இன்னைக்கு இல்லையே. கிட்ட நெருங்கி வந்துட்ட கண்மணி. இல்லம்மா, நான் கொஞ்சம் தூரமா தானே இருக்கேன். ஐயோ, அது இல்ல, நான் அத சொல்லலடி. அன்னையர் தினம்னு சொன்னல அத. அன்னையர் தினம்னா அன்னை தெரசா பிறந்த நாளா? கண்மணி, அது இல்லடி, இது வேற. அப்போ அன்னி பேசண்ட் அம்மையாரா? ஐயோ, அதுவும் இல்லடி. மா, யாத்திரத்தை கிளப்பாத, மரியாதையா சொல்லு. சாரிடி, கடைசியா ஒரு வாட்டி அம்மாக்காக சொல்லுடி. அப்போ இந்திரா காந்தி அம்மையார் பிறந்த நாளாமா? ஓடி, ஊர்ல இருக்கிற எல்லா அன்னைய பத்தியும் சொல்ற. உன்னை பெத்தவ முன்னாடியே இருக்க, இந்த அன்னைய பத்தி உனக்கு தெரியவே இல்லையா? ஓஹோ, உனக்கு இன்னைக்கு பிறந்த நாளா? எனக்கு ஞாபகமே இல்லம்மா. இதத்தான் சர்வதேச லெவல்ல முக்கியமான நாள்னு பில்டப் விட்டியா? சரி சரி, ஹாப்பி பர்த்டேமா. என்னடி சாதாரணமா ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு போற? பின்ன இந்த வயசுல கன்னத்தை கிள்ளி முத்தம் கொடுக்க சொல்றியா, இல்ல கேக் வெட்டலான்னு சொல்றியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாண்டி. என்ன இருந்தாலும் நான் உன்னை 10 மாசம் சுமந்து பெத்த தாய். என் ஆசை நிறைவேற்ற கூடாதா? மா, இந்த வயசுல உனக்கு என்னமா ஆசை? என்ன ஏதாவது கோயிலுக்கு கூட்டிட்டு போயேண்டி. ஏமா, வீட்ல என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு? இப்ப நீ கோயிலுக்கு போறதுதான் முக்கியமா? நானே என் மாமியாக்காரி ரூம்ல இருந்து இன்னும் வெளியே வரவே இல்லையேங்கிற கவலையில இருக்கேன். நீ என்னடான்னா ஊர் சுத்தலாம் வாங்குற. அது இல்ல கண்மணி, நான் கோயிலுக்கு போகணுங்கிறதே எனக்காக மட்டும் இல்ல, உன் அத்தை ரூமை விட்டு வெளியில வரணும்னு வேண்டிக்கிறதுக்காக தான். இப்ப ஆச்சு வரியா? ஓஹோ, நீ அப்படி வரியா? என்னமோ இப்படி ஒரு ஐடியா கொடுத்து உன் ஆசைய நிறைவேற்றிக்கிற. சரி சரி, நீ ரெடியா இரு, கோயிலுக்கு போலாம். சரி சரி. அம்மா, ராசாத்தி இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சா 108 தேங்காய் உடைக்கிறதா வேண்டிட்டு இருந்தேன். எப்படியோ ராசாத்தி ஜெயிச்சிட்டாங்க. என்னோட கோரிக்கையை நீ நிறைவேற்றிட்ட. அதான் என்னோட வேண்டுதல் நிறைவேற்றதுக்காக நான் வந்திருக்கேன். டேய் வா. மாப்பிள்ள, நீ மிச்ச தேங்காய் உடைச்சிரு. நான் ராசாத்தி பேர்ல அச்சரம் பண்ணிட்டு வந்துடுறேன். மாப்பிள்ள, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்ன நல்லா இல்ல? நான் ராசாத்தி பேர்ல இருந்து அச்சரம் பண்ண போட சொல்றேன். ஐயோ மாப்பிள்ள, நான் அத பத்தி சொல்லலடா. நல்ல ஸ்ட்ராங் பாடியா இருக்கிற நீ 4-5 தேங்காயை உடைச்சிட்டு ரொம்ப வீக்கா இருக்கிற என்ன 100 கணக்குல உடைக்க சொல்றியே. இதெல்லாம் உடைச்சு முடிக்கிறதுக்குள்ள நானே தேங்காய் சைஸ்ல மாறிடுவேண்டா. நட சாத்தத்துக்குள்ள அச்சரம் பண்ணுண்டா. நீ உடைச்சிரு, நான் போயிட்டு வந்துடுறேன்.
உன்னை உடைக்க வைக்கிறதுக்கு இப்படி ஒரு சாக்கா? சரி பரவாயில்ல, நானே உடைக்கிறேன். புரியுதுல்ல? ஏ எனர்ஜியோட எல்லா தேங்காயும் நீ உடைக்கிற. நான் அதுக்குள்ள ராசத்தி பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். உட. ஓகே, போயிட்டு வா. கண்மணி, அம்மாக்கு பிறந்த நாள், ஒரு அர்ச்சனை கூட வாங்கிக்கலாமா? சீக்கிரம் வாங்க. ஒரு அர்ச்சனை கூட கொடுங்க. சரிம்மா. இந்தாங்கம்மா. இந்தாங்க. சில்லற தர இருங்கம்மா. வா. இந்தாங்க. வா போலாம். இதுதான் கடைசி தேங்காய். கடவுளே, இந்த உலகத்துல தீய சக்திலாம் ஒளிஞ்சு நல்ல சக்திலாம் நல்லபடியா இருக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். ஆயுஷ்மான் பவ. தீய சக்தியே ஒளிஞ்சு போ. ஐயோ, இதுங்களா? விட்ராக்குள்ள போதும். தீய சக்தியெல்லாம் ஒளியணும்னு நாம வேண்டினது அந்த கடவுளுக்கே கேட்டுச்சு போல இருக்கு. அதான் கரெக்டா அந்த தீய சக்தி மேலேயே பட்டுருச்சு. ஐயோ, தீய சக்தி வருதே வருதே, பக்கத்துல வருதே. டேய் ராஸ்கல், அன்னைக்கு நான் அடிச்சு சேத்துல தள்ளி விட்டதுனால இன்னைக்கு என்ன பழி வாங்குறியா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லங்க. நான் யதார்த்தமா தேங்காய உடைச்சேன், அது பதார்த்தமா அவங்க மேல பட்டுருச்சு. நான் வேணும்னு எல்லாம் எதுவும் பண்ணலங்க. டேய், நீ சொன்னா நாங்க நம்பிடுவோமா? எனக்கு தெரியும் நீ வேணும்னே தான் பண்ணிட்டு இப்போ நடிக்கிற. என்ன ஆளை காணோம்? என்ன இதெல்லாம்? கோயில்ல வேண்டுதலுக்காக தேங்காய் உடைச்சிட்டு இருக்கான். அப்ப தெரியாம மேல பட்டா உன்னை அடிக்க கை வாங்குவீங்களா? ஹே, என்ன உன் ஃப்ரெண்ட் என்ன சப்போர்ட்டுக்கு வரியா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. யார் இந்த இடத்துல இருந்திருந்தாலும் நான் இப்படிதான் பண்ணிருப்பேன். ஆமா, பெரிய ஹீரோ தப்ப தட்டி கேட்க வந்துட்டாரு. எங்க என் மாப்பிள்ளை ஹீரோ தான். எங்க தப்பு நடந்தாலும் அதை தட்டி கேட்பான். கேப்பான். அதான் அன்னைக்கு எங்க அத்தை கிட்ட அடி வாங்கிட்டு போனால எவ்வளவு அவமானப்பட்டான். இன்னும் அசிங்கப்பட்டுதான் இந்த ஊரை விட்டே போகணும்னு நினைக்கிறீங்களா? தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காரு. அதான் வேணும்னு உடைக்கலாம் சொல்லிட்டான்ல, ஒழுங்கா வேலையை பார்த்துட்டு போ. என்னது, நான் போகணுமா? அதான் நீங்க வந்து வேலை முடிஞ்சது இல்ல. உங்க சிஸ்டர் தான் சேர்மேன் ஆயிட்டாலே, அதுக்கப்புறமா ஏன் இங்க வந்து சுத்திக்கிட்டு? கிளம்பு, காத்து வரட்டும். நல்லாதான் வருது. சரியா சொன்ன கண்மணி. அந்த ராசாத்திக்கு ஏற்கனவே கருப்பா ஒரு அண்ணன் இருக்கான். இப்ப சென்னையில இருந்து கலரா ஒரு அண்ணன் கிளம்பி வந்திருக்கான். இந்த கோண மூஞ்சி கோகிலா கூட நம்மள ராசாத்திக்கு அண்ணனை ஒத்துக்க மாட்டேங்குதே. விட்ராக்குள்ள போதும், நம்ம சைஸ் அப்படி. என்ன சொன்னீங்க? கிளம்புறதா? ஆமா, ராசாத்தி மாதிரி நல்லவங்களுக்கு நான் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனையோ அண்ணனுங்க கிளம்பி வருவானுங்க. ஆனா உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த ஜென்மத்துல திருத்த முடியாது.